ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா தமிழச்சி சேனல். ஸ்வீட் செய்யலாம் வாங்க, எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அரை பவுல் ரைஸ் எடுத்து வச்சுருக்குறாங்க. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி வந்துடலாம். இப்போ 1/4 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வந்துடுச்சுங்க. இனி அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஒரு ஸ்பூனு நெய் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் ஆச்சுன்னா 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இது கூட அரைச்சி வச்ச பேஸ்ட்டு ஊற்றிக்கலாங்க. சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்காங்க. இல்லை அடி பிடிக்குது. நான்ஸ்டிக் பேனுன்னா அடி பிடிக்காது. இது ஸ்டீல்ன்றதால கண்டிப்பாக சீக்கிரம் அடி பிடிக்குங்க. நல்லா கலந்து விட்டு இது அதிக நேரம் வேக தேவையில்லை. ஏற்கனவே நம்ம ரைஸ் வெந்தது ரைஸ் தாங்க. ஒரு அரை கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கிறேங்க. தேவைன்னா நிஜாகரி வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நான் ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். தேவைன்னா நீ மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக நான் கோகோனட் ஆயில் தாங்க சேர்க்குறேன். இதில் இந்த டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் மனம். கொஞ்சமாக நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பாதாம் ஆட் பண்ணிக்கிறேங்க. நம்ம வீட்டில் உள்ள பொருளை இதெல்லாம் ஜஸ்ட்டுக்கு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணி கொடுக்கலாங்க. இந்த மெத்தடில் பவுலில் நான் நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் நட்ஸ் போட்டிருக்கேன். இதில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு ஈஸியான ஜூஸியான ஸ்வீட்டுங்க இது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இது சூடாரம் வெயிட் பண்ண வைக்கலாம் வாங்க. மேலே ஹாட் ஆகி வந்துடுச்சு. வேறு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பிளேட் மாற்றிட்டேன். சரியாக பீஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. ஜூஸியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எனக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.